நான் வந்துட்டு நிறைய யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணேன். நான் வந்துட்டு சில பேருக்கோட மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பெரிய யூனிவர்சிட்டில தான் படிக்கணும். படிச்சா கேம்பிரிட்ஜ், ஆக்ஸ்ஃபோர்டு, லிவர்பூல் இந்த மாரி பெரிய யூனிவர்சிட்டி படிக்கணும்னு தான் நெனைப்பாங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி ராங். இங்க பார்ட் டைம் ஈஸியா கிடைக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா பார்ட் டைம் இருக்கு. Indeed doesn't work out here. To be honest, Indeed doesn't work out here. ஏன்னா Indeedல நான் அப்ளை பண்ணேன். I applied for almost 200, 300 plus companies. I got only rejection. லாஸ்ட் இயர் நான் வரும்போது 11.44 இருந்தது பேசிக் பே ஃபார் இஃப் யூர் ஏஜ் ஓவர் 21. இப்போ வந்துட்டு பேசிக் பே would be changed to 12.26, நியர்லி 80 pence சம்திங் என்னமோ சேஞ்ச் ஆயிருக்கு. அங்கே வந்துட்டு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இங்கே வந்துட்டு அங்கே நம்ம டாப்பாக இருப்போம். ஆனால் இங்கே வந்தால் இட் இஸ் லைக் பேசிக். யூ ஹவ் டு நோ இன் டெப்த் இன் எவ்ரி ஸ்கில்ஸ். தே வில் லுக் ஃபார் அவர் ஸ்கில்ஸ், தே ஆர் நாட் லுக்கிங் ஃபார் அவர் டிகிரி. அப்போ வந்து இங்கே ஜூனியர் டேட்டா அனலிஸ்ட்டுக்கு இங்கே பேசிக் என்ட்ரி லெவல் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா இட் வுட் பி லைக் 35,000 pounds for the entry level junior data analyst. You don't need any experience. That is a fresher. இங்கே ஸ்காட்லாண்ட்லேயே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி லண்டன்லேயே நிறைய இருக்குது. டேட்டா சயின்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா யூ ஹவ் டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஜாப்ஸ் லைக் ஜூனியர் டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா இன்ஜினியர், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸ்காட்லாண்ட் கண்டிப்பாக நான் ரெஃபர் பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு வரும்போது எனக்கு யாருமே கைட் பண்ணல. என்ன நான் இங்கே வந்தக்கப்புறம் தான் எனக்கு எல்லாமே தெரிஞ்சது. நான் ஃபஸ்ட்டு ஏன் நம்ம ஸ்காட்லாண்ட் போகணும்லாம் நான் யோசித்தேன். அதுக்கு வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்மளோட சல்மான் இணைஞ்சிருக்காரு. எந்த ஊர்னு பாருக்கீங்களா? நம்ம டெக்ஸ்டைலுக்கு ஒரு அதிபதியான இடம் இது நம்ம திருப்பூர் தான் ஆக்சுவலா. பட் படிச்சதெல்லாம் அண்டர் கிராஜுவேட்லாம் ஜான்சன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல படிச்சிருக்காரு. எக்ஸாவேர்ல ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணிருக்காரு. இப்போ யூகேல மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க ஒன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ தட் இந்த மாதிரி ஒரு வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் ஃபியூச்சர்ல நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் சல்மான். ஒரு குட்டி இன்ட்ரோ உங்களை பத்தி சொல்லுங்க. யூகே ஸ்டோரிய பத்தி, எப்படி வந்து யூகே வந்தீங்க, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க அப்படின்னு ஒரு அத்தனை சுருக்கமா ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுங்க பார்ப்போம். என்னோட நேம் வந்து சல்மான். பேசிக்லி ஐ எம் ஃப்ரம் திருப்பூர். ஐ டிட் மை அண்டர் கிராட் இன் ஜான்சன்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. நான் படித்தது எல்லாமே கோயம்புத்தூர் தான். என்னோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து நான் 2018 2022 வரையும் படித்தேன். அண்ட் தென் ஐ மூவ் பேக் டு சென்னை ஃபார் மை ஒர்க். அண்ட் தென் ஐ பிளேஸ்ட் இன் Hexaware Technologies. I worked for junior data analyst for 2 years. And then I don't have any plan to continue my work. I want to go abroad and then I have to be independent. That's why I moved to abroad. And then எனக்கு வந்து யூகே டு பி ஃப்ராங்காக சொல்லணும்னா எனக்கு யூகே போகணுங்கிற ஐடியா எனக்கு இல்லை இனிஷியலாக. அப்புறம் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, என்னோட அண்டர் கிராட் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எல்லாருமே யூகேல இருக்காங்க. தே ஆல் சஜஸ்ட் மீ லைக், இப்போ நீங்கள் வந்து இங்கே வந்து நீ டேரெக்டாக ஒர்க்குக்கு நீ வர முடியாது. இஃப் யூ ஹேவ் டு ஒர்க் ஃபார் இயர் மீன்ஸ் யூ ஹேவ் டு டூ டிகிரி ஆர் எல்ஸ் யூ ஹேவ் சச் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் யூர் ப்ரீவியஸ் டொமைன். நான் வந்துட்டு சரி ஓகே யூகே போகலாம், யூகேல எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கும் போது எனக்கு ஐ டோன்ட் ஹேவ் எனி கிளியர் க்ளூ. So where I go, which university I have to shortlist, I don't have any option. And நான் வந்து யூகேல நிறைய யூனிவர்சிட்டிஸ் அப்ளை பண்ணேன், நாட் ஓன்லி இன் ஸ்காட்லாண்ட். நான் யூகேனாலே எல்லாருக்கும் தெரியக்கூடிய பிளேஸ்ன்னு பார்த்தா லண்டன் தான். அதனால நான் வந்துட்டு நிறைய யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணேன். நான் வந்துட்டு சில பேருக்கோட மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு இந்த மாதிரி பெரிய யூனிவர்சிட்டியில் தான் படிக்கணும், படித்தா கேம்பிரிட்ஜ், ஆக்ஸ்ஃபோர்டு, லிவர்பூல் இந்த மாதிரி பெரிய யூனிவர்சிட்டி படிக்கணும்னு தான் நினைப்பாங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி ராங். இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னோட டொமைன் பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ். இப்போ நான் வந்துட்டு டேட்டா சயின்ஸ்னா ஐ ஹேவ் டு ஷார்ட் லிஸ்ட் த யூனிவர்சிட்டி விச் வி ஆர் குட் இன் டேட்டா சயின்ஸ். ஓகே. இப்போ வந்துட்டு ஆக்ஸ்ஃபோர்ட்ல டேட்டா சயின்ஸ் குட்டா இருக்கலாம். இதே நீங்க கேம்பிரிட்ஜ் போனீங்கன்னா அங்க டேட்டா சயின்ஸ்ங்கிறது மேபி 3rd 4th இந்த மாதிரி டிவிஷன்ஸ்ல இருக்கலாம். அதனால first you have to shortlist the university based on your course. அப்ப நான் வந்துட்டு நம்பி போகாதீங்க, கோர்ஸ் பாருங்க அப்படினு சொல்றார். சூப்பரா சல்மான், சூப்பரா. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். யாருமே go ahead sir. because சில டைம் வந்து யுனிவர்சிட்டி ரேங்கிங் நல்லா இருக்கும், பட் பர்టిక్యులர் கோர்ஸ் ரேங்கிங் நல்லா இல்லாம இருக்கலாம். தட்ஸ் a valid point. அப்புறம் நான் வந்துட்டு அப்ளை பண்ணேன். நான் வந்து லண்டன்லேயே அப்ளை பண்ணேன், ஸ்காட்லாண்டில் அப்ளை பண்ணேன், நிறைய இடத்துல அப்ளை பண்ணேன். பட் எனக்கான மாடியூல்ஸ் எங்கேயுமே செட் ஆகலை. ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு லுக் ஃபார் த மாடியூல்ஸ் விச் இஸ் ரெலவென்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ஆர் எல்ஸ் ரெலவென்ட் ஃபார் யுவர் ப்ரீவியஸ் ஒர்க். தென் ஒன்லி யூ கேன் ஃபைண்ட் அ ஜாப் ஈஸிலி ஓவர் ஹியர். அப்போ நான் வந்துட்டு அப்ளை பண்ணி ஐ ஷார்ட் லிஸ்டட் 3-4 யூனிவர்சிட்டிஸ். அப்போ வந்துட்டு எனக்கு 3-4ல் எனக்கு இனிஷியலி ஐ வாஸ் நாட் ஷுர் அபவுட் ராபர்ட் கார்டன் யூனிவர்சிட்டி வந்துட்டு ஸ்காட்லாண்டில் இருக்குது. ஐம் நாட் அவேர் ஆஃப் தட். அப்ளை பண்ணக்கப்புறம் என்னோட மாடியூல்ஸ் எல்லாம் செக் பண்ணக்கப்புறம் ஓகே எய்தர் வி கேன் கோ டு ஸ்காட்லாண்ட் ஆர் லண்டன்.
அப்ப நான் ஸ்காட்லாண்ட பத்தி கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது இட் இஸ் அ ஹிடன் ஜெம் இன் யூகே. அப்போ வந்துட்டு ஸ்காட்லாண்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா there is less population when compared to லண்டன். கரெக்ட். அப்போ வந்துட்டு ஸோ ஓகே, நான் வந்துட்டு ஸ்காட்லாண்டு தான் போகணும் அப்படின்ட்டுலாம் நான் யாரையும் சொல்ல மாட்டேன். நானும் ஸ்காட்லாண்ட் போகணுங்கிற ஐடியாவில் வரல. என்னோட ஓகே. கோர்ஸில் வந்துட்டு இப்போ நான் படிக்கிற யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டாப் 3 யூனிவர்சிட்டிஸில் என்னோடது இருக்குது ஸ்காட்லாண்டில். ஐம் நாட் டாக்கிங் வெரி அபவுட் குட். ஆல் ஓவர் த யூகே. இன் ஸ்காட்லாண்ட் ஒன் ஆஃப் மை யூனிவர்சிட்டிஸ் இன் டாப் 3. ஆமா. அப்படின்னா பார்த்தேன். கரெக்ட். அப்புறம் அதே மாதிரி சில பேர் பார்க்கும்போது அக்செப்டன்ஸ் ரேட்டுன்னு ஒன்று இருக்கும். அதுக்கு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. தட் கரெக்ட். இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ம். அது பார்க்கணும். அப்புறம் எல்லாரும் பேசிக்கா தெரிஞ்சது எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த கியூஎஸ் ரேங்கிங் மட்டும்தான். அக்செப்டன்ஸ் ரேட்டுங்கிறது ஒண்ணு இருக்கு. அது பார்க்கணும். அதெல்லாம் பார்த்து நான் அப்ளை பண்ணேன். ஓகே, ஸ்காட்லாண்ட் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். இப்போ நான் வந்து செப்டம்பர் 24 இன்டேக்கு. இப்போ ஐ எம் ஆல்மோஸ்ட் இன் மை டெசர்டேஷன். ஓகே. சரி, பார்ட் டைம் உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டமா இருந்ததா? ஈஸியா இருந்ததா? ஏன்னா இப்ப லண்டன்ல பார்ட் டைம் கிடைக்கிறதே ரொம்ப பெரிய சேலஞ்சஸ்ன்னு சொல்றாங்க. ஸ்காட்லாண்ட்ல பார்ட் டைம் எப்படி கிடைச்சது? இங்க பார்ட் டைம் ஈஸியா கிடைக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா பார்ட் டைம் இருக்கு. இப்ப நான் இருக்கு. வந்துட்டு பாத்தீங்கன்னா, நான் வந்தப்ப எனக்கு இங்க ஒரு சீனியர்ஸ் 2, 3 பேர் ஃப்ரெண்ட் ஆனாங்க. அவங்க எனக்கு சொன்ன அட்வைஸ் என்னன்னா, நீ வந்திருக்க, யூ ஹேவ் டு அடாப்ட் ஃபார் த கண்ட்ரி. யூ ஹேவ் டு எப்படி சொல்றது? யூ ஹேவ் டு அடாப்ட் ஃபார் த கரன்சிஸ் ஆஸ் வெல். நமக்கு நம்ம ஊர் மாதிரி ரூ. 1 ரூ. 2 இங்க வி குடன்ட் ஐடென்டிஃபை ஈஸிலி ஹியர். அதெல்லாம் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஜாப் போறீங்கன்னா, அங்க வந்துட்டு உங்களுக்கு கரன்சி ஈஸியா இருக்கணும். ஒரு பென்ஸ் மாத்தி கொடுத்தீங்கனாலும் உங்களோட சேலரியில இம்பாக்ட் ஆகும் அது. அதனால நான் அவங்க சொன்னனால நான் வந்துட்டு ஓகே, லெட் பி அடாப்ட் ஃபார் த என்வாயன்மெண்ட் அண்ட் தென் லெட் சர்ச் ஃபார் அ ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 2 வீக்ஸ் நான் எதுவுமே எஃபோர்ட் போடல. நான் வந்து அதுக்கப்புறம் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் ஐ ரெடிட் மை ரெஸ்யூம் அண்ட் தென் அப்ளைட் ஃபார் ஜாப்ஸ் இன் த டைரக்ட் வெப்சைட். Indeed doesn't work out here. To be honest, Indeed doesn't work out here. ஏன்னா இண்டீட்ல நான் அப்ளை பண்ணேன். ஐ அப்ளைட் ஃபார் ஆல்மோஸ்ட் 200 300 plus companies. I got only rejections. ஈஸியா சொல்லணும்னா you have to go into the direct website of that. For example, if you're applying for McDonald's, you have to go McDonald's about which city you are living. You have to apply for enter your city, McDonald's, your city name, and then careers. You can go into the website and then you can apply for the directly. You can get an ஓகே. நீங்க instant. எவ்வளவு நாள்ல ஜாப் எடுத்தீங்க பார்ட் டைம் ஆக்சுவலா? நான் எடுத்தது நான் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு அப்புறம் ஒரு 2 வீக்ஸ்லயே எனக்கு நான் 3 ஜாப்ஸ் எனக்கு அட் த சேம் டைம் ஐ காட் 3 ஜாப்ஸ். 3 பார்ட் டைம் ஜாப்ஸ். ஓகே, வெரி அப்ப குட். நான் வந்துட்டு ஒன்னு வந்துட்டு நான் இன்ஸ்டன்டா ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. எல்லாமே என்ஐ ஜாப் தான். இன்ஸ்டன்டா ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. இன்னும் 2 ஜாப்ஸ் வந்துட்டு லேட்டா ஜாயின் பண்ணலாம். டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து லேட்டா சொன்னாங்க. அப்ப நான் ஒரு ஜாப் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோட 1 மந்த் எனக்கு செமஸ்டர் பிரேக். அந்த டைம்ல நான் ஃபுல் டைம் பண்ணணும். அப்ப அந்த டைம்ல ஐ மேனேஜ் 3 ஜாப்ஸ் அட் த சேம் டைம். ஓகே. அதாவது வந்து நீங்க காலேஜ் ஹவர்ஸ்ல, தட் இஸ் யூனிவர்சிட்டி ஹவர்ஸ்ல 20 ஹவர்ஸ் பர் வீக் ஒர்க் பண்ணலாம். நீங்க வந்து அதாவது சம்மர், அதாவது ஹாலிடேஸ் டைம்ஸ்ல 40 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணலாம். அந்த நீங்க சொல்ற அந்த 20 ஹவர்ஸ்க்கு என்ன பார்ட் டைம் பே உங்களுக்கு? பேசிக் பே இனிஷியலி லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா எவ்ரி ஏப்ரல் தே வில் இன்க்ரீஸ் தேர் த பே. லாஸ்ட் இயர் நான் வரும்போது 11.44 இருந்தது பேசிக் பே ஃபார் இஃப் யூர் ஏஜ்ட் ஓவர் 21. இப்போ வந்துட்டு the basic pay would be changed to 12.26, nearly 80 pence something என்னமோ சேஞ்ச் ஆயிருக்கு. Especially every year it will change. So roughly about நீங்க வந்து ஒரு 1000 pounds வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கு possibilities are there actually part time. Yeah. So உங்களோட expenses full you will be able to manage with that? Yeah, sir, completely manage பண்ணிக்கலாம். if நீங்க வந்துட்டு 20 hours உங்களுக்கு மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க. எடுத்தோன்னா 20 hours கொடுக்க மாட்டாங்க. Initially they will give you 12 hours, 10 hours. Based on the employer, they will give you 10 or 12. And the training, if you are doing well, they will allocate your shift based on your availability. நீங்க வந்துட்டு first join பண்றப்போ you have to give your availability. These are the days I'm available. These are the days I have universities. Have to give availability. They will give you some trainers because they need to available on your same time. Correct. அப்போ வந்துட்டு 6 hours, 12 hours, it depends on the employee. அதுக்கப்புறம் once you get into the job properly, once you trained well, you will get the maximum, like not maximum, minimum 16 to 18. That is the average hours they will give you. அதுல நம்ம கம்ப்ளீட்டா நம்ம எக்ஸ்பென்ஸை மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இருக்கிறது பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அகாமடேஷன். ஸ்டூடெண்ட் அகாமடேஷன்ல எனக்கு எல்லாமே கவர் ஆயிடும். அதனால எனக்கு எனி அதர் ஹிடன் சார்ஜஸ், எனக்கு அது ரெண்ட், என்னோட எக்ஸ்பென்ஸ், என்னோட ஃபுட் எல்லாமே ஐ கேன் மேனேஜ் வித் தட். ஓகே, வெரி குட், வெரி குட். ஓகே, ஸோ ஐ மீன் லைக் ஜாப் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? பிகாஸ் லைக் ஜென்ரலா யூ டோன்ட் ஹேவ் டு வெயிட் ஃபார் அன்டில் யுவர் டிகிரி முடிக்கணும், மாஸ்டர்ஸ் முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா இல்ல இனிமே தான் பண்ண போறீங்களா? நான் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பிகாஸ் ஐ ஹாவ் டு ஸ்டார்ட் மை டெசர்டேஷன். தட் இஸ் த
hectic part of our course. நீங்க ம். ஒரு செமஸ்டர்ல 2 செமஸ்டரோட கிரெடிட் சேர்த்து ஒரே செமஸ்டர்ல வரும். அதனால have to be ஓகே. very careful. நான் வந்துட்டு I readied my resume. I started apply my side. Like I ஓகே. applied for 10 to 15. I ம். got one employer like you have to do you have any such relevant skills? They're ம். expecting more what we are doing in India. ஓகே. அங்க வந்துட்டு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இங்க வந்துட்டு அங்க நம்ம டாப்பா இருப்போம். ஆனா இங்க வந்தா இட் இஸ் லைக் பேசிக். You have to ம். know in depth in every skills. They will look for ஓகே. our skills. They are not looking for our degree. சரி, அது நீங்க ரொம்ப டேட்டா சயின்டிஸ்ட் ஒரு ஜூனியர் டேட்டா சயின்டிஸ்ட் ஒரு ஃப்ரெஷரா போகணும்னா என்னென்ன ஸ்கில் அவங்களுக்கு தேவைப்படும்? ஜூனியர் டேட்டா சயின்டிஸ்ட் இது வந்துட்டு டிபெண்ட்ஸ் ஆன் த எம்ப்ளாயர். ஒரு கம்பெனில பாத்தீங்கன்னா தே நீட் பைத்தன் இன் டெப்த். சம் பீப்புள் ம். பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஜாவா வேணும்னு சொல்லுவாங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஓகே. எம்ப்ளாயர் விச் we are applying for. First we have ஓகே. to select our domain and then we ம். have to particularly we have to apply for our domain. For example, நான் வந்து ஜாவால குட்டா இருப்பேன். ஆனா நான் ஓகே. போயிட்டு எனக்கு ஜாவாவே இல்லாத கம்பெனில நான் அப்ளை பண்ணிட்டு இருப்பேன். தட் இஸ் irrelevant. ஓகே. அப்போ வந்து இங்க ஜூனியர் டேட்டா அனலிஸ்ட்டுக்கு இங்க பேசிக் என்ட்ரி லெவல் ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா இட் would be like 35,000 pounds for the entry level junior data analyst. You don't need ஓகே. any experience. That is the fresher. ஓகே. சரி, அவங்களுக்கு என்னென்ன ஐ மீன் ஸ்கில் வேணும்? பைத்தானோ, ஜாவாவோ, தென் வாட் எல்ஸ் இஸ் நீடட்? Power BI is now growing well. Power BI யா. தெரிஞ்சிருக்கணும். You have to ஓகே. because Excel நல்லா தெரிஞ்சிருக்கணும். So, ஓகே. and then Tableau, Spark, ம். Ruby. ம். There are a lot of ம். languages. Ruby is one of the toppest language coding language. அது நிறைய ஓகே. பேருக்கு தெரியாது. They have to develop their skill in their Ruby also. ஓகே. சோ நீங்க வந்து இப்ப இந்தியால வந்து அண்டர் கிராஜுவேட் பண்ணீங்க ஜான்சன்ல Yeah. 4 இயர்ஸ். ஆர்ஜியூல வந்து இப்போ 1 இயர் மாஸ்டர்ஸ் பண்ணிருக்கீங்க. என்ன டிஃபரன்ஸ் அந்த ஸ்டடீஸ்ல? என்னோட இத சொல்லணும் அப்டின்னா, நான் இந்தியால படிக்கும்போது, அங்க வந்துட்டு நம்ம காலேஜுக்கு வந்துட்டு வி ஹேவ் டூ பி இன் அ ப்ராப்பர் ட்ரெஸ் கோட். வி ஹேவ் டூ ம். பி இன் அ டைம். அண்ட் தென் அங்க கோச்சிங் பார்த்தீங்கன்னா, லெக்சரர் வருவாங்க, சொல்லி தருவாங்க. நம்ம டவுட்ஸ்லாம் கேட்டா கிளியரா எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க. ஆனா, அங்க வந்துட்டு அந்த டைமோட அது முடிஞ்சிரும். இதே ம். நீங்க யுகேல இருக்கீங்க, நாட் ஒன்லி யுகே, இஃப் யூ ஆர் இன் அப்ராட் ஸ்டடீஸ், இங்க என்வாயன்மென்ட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் வென் கம்பேர்ட் டு இந்தியா. ஏன்னா, இங்க ம். வந்துட்டு வி டோன்ட் ஹேவ் எனி ஃபர்ஸ்ட் வந்துட்டு வி டோன்ட் ஹேவ் எனி ட்ரெஸ் ரூல்ஸ். நீங்க எப்படி ம். வேணா போய்க்கலாம். செகண்ட் வந்துட்டு இங்க கிளாஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ ம். லெக்சரர் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா தே கோனா ரெக்கார்ட் தேர் செஷன். தே வில் ம். அப்லோட் இன் தேர் ஈச் அண்ட் எவ்ரிதிங் இன் தேர் மாடியூல். இப்போ இங்க ஓகே. செக்ரிகேட் பண்ணிடுவாங்க மாடியூல். எல்லாமே ஆன்லைன் தான் இங்க. இப்போ நம்ம ஓகே. ரெஃபர் பண்ணணும்னா தே டோன்ட் ஹேவ் எனி பிசிக்கல் புக்ஸ். இஃப் யூ வாண்ட் டு ரெஃபர் புக்ஸ் யூ ஹேவ் டு ஆஸ்க் ஃபார் லைப்ரரி. இதே உங்களுக்கு வேணும்னா மாடல்னு சொல்லி எவரி யூனிவர்சிட்டி ஹேவ் தேர் ஓன் டொமைன். அதுக்குள்ள ஓகே. ஒவ்வொரு வீக் இங்க வீக்லி இப்போ பாத்தீங்கன்னா 10 வீக்ஸ் என்னமோ தான் காலேஜ் இருக்கும். அதுவும் ம். வீக்லி 3 டேஸ் 2 டேஸ் ஒரு நாளைக்கு ஒரு லெக்சரர் தான் எடுப்பாங்க. ஒரு ம். சப்ஜெக்ட் தான் எடுப்பாங்க. அந்த சப்ஜெக்ட் நெக்ஸ்ட் வீக் தான் ரிப்பீட் ஆகும். உங்களுக்கு மீன் டைம் யூ ஹேவ் லாட் ஆஃப் டைம். ஓகே. அந்த டைம் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் நம்ம வேணுங்கிறப்ப இஃப் யூ ஹேவ் எனி டவுட் யூ கேன் அப்ரோச் தம் இன் அ மினிட். ஓகே. Once you left the class, you don't have any time to meet them. If you want to meet them, you have to book an appointment for that. That is the real fact in Scotland. நீங்க அதுல பாத்துக்கலாம். ஆனா இன்னொன்னு என்னன்னா, உங்க கூட இருக்கவங்க மோஸ்ட்லி நிறைய இந்தியன்ஸ் இருக்க மாட்டாங்க. இஸ் a mixture of religion, mixture of different ம். different people like they are from கண்ட்ரி. Ghana, Nigeria, even யூஎஸ்ல இருக்கவங்க கூட என் கிளாஸ்மேட்ஸ்ல இருக்காங்க. அவங்க ம். கூட இப்ப ஒரு கிளாஸ் நடத்துனாங்கன்னா, இப்ப எனக்கு ஒரு மாரி டவுட் இருக்கும். அவனுக்கு ஒரு மாரி டவுட் இருக்கும். நம்ம ஊர்ல எல்லாம் டவுட்டே கேட்க மாட்டாங்க பசங்க. ம். முடிஞ்சா கிளாஸ் முடிஞ்சா கிளம்பலாம். இங்க இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கிளாஸ் முடிஞ்சோனே போய் லைப்ரரில உட்காருவாங்க. அவங்களோட நாலேட்ஜ் டெவலப் பண்ணணும்னு நெனைப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரே சப்ஜெக்ட்லயே ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ்ல டவுட் இருக்கும். ஓகே. அதெல்லாம் வந்துட்டு நல்லா இருக்கும். நம்ம தெரியாதது நம்ம தெரிஞ்சுக்கலாம். எந்த அளவுக்கு பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்? பிராக்டிகலா இருக்கும். ராதர் தென் சே லைக் நம்ம ஊர் மாரி ஒரு ஓகே ஒரு செமஸ்டருக்கு ஒரு எக்ஸாம் எழுதுனா மார்க் போதும். அந்த மாரி என்ன டிஃபரன்ஸ் இங்கெல்லாம் இருக்கும்? கம்ப்ளீட்லி டிஃபரண்ட். என்னன்னா, இப்ப இங்க 1 ஹவர் லெக்சரர் எடுக்குறாங்கன்னா, உங்களுக்கு ஒரு நாள் 4 ஹவர்ஸ் கிளாஸ் அப்படின்னா, 1 ஹவருக்கு லெக்சரர் எடுக்குறாங்கன்னா, 3 ஹவர்ஸ்க்கு பிராக்டிகல் லேப் இருக்கும். என்னோட டொமைன்ல. ஐ அம் நாட் ஷூர் அபௌட் ம். அதர் டொமைன். இப்ப என்னோட டேட்டா ம். சயன்ஸ்ல 1 ஹவர் லெக்சரர் எடுப்பாங்க. அடுத்த 3 ம். ஹவர்ஸ்க்கு வந்துட்டு லேப் மெட்டீரியல்ஸ் குடுத்துருவாங்க. அதுல அப்லோட் ம். பண்ணிருவோம். அந்த லெக்சரர பேஸ் பண்ணி தான் அந்த பிராக்டிகல்ஸ் இருக்கும். ஆனா, ம். அது வந்து எல்லாமே கிரிட்டிகலா இருக்கும். நம்மளால எதுவுமே ஈஸியா பண்ண முடியும். ஏன்னா கேட்டா அவங்க சொல்லுவாங்க, "யூ ஆர் இன் மாஸ்டர்ஸ். யூ ஹேவ் டூ பி இன் மோர் நாலேட்ஜ். யூ நீட் மோர் நாலேஜ் டு ஃபைண்ட் த சொல்யூஷன் ஃபார் திஸ்" அப்படின்னு ம். சொல்லுவாங்க. நெறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த கிளாஸ் முடிஞ்சக்கப்புறம் 3 ஹவர்ஸ் முடிஞ்சக்கப்புறம் தே வில் அப்லோட் தேர் ரிசல்ட்ஸ். ம். ம். நீங்க ம். என்ன ம். ம். பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு அப்லோட் பண்ணுவாங்க. அதே மாரி ஓகே. அவங்க குடுத்த கொஸ்டின் பேப்பருக்கான சொல்யூஷன்ஸையும் அவங்க குடுப்பாங்க. நீங்க ஓகே. இதுதான் உங்களுக்கு இருக்கு. நீங்க டெவலப் பண்ணணும். இந்த மாரி தே வில் கிவ் யூ சம் சஜஷன்ஸ் லைக்
you have to be more in this. Every lecturer they will give some instruction ஓகே about that. ஓகே 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 ஸோ ஐ மீன் ஜென்ரலா இப்ப யூகேல ஒரு ஒரு பிக்கஸ்ட் டாக் வந்து அந்த ஒயிட் பேப்பர்ஸ், அதாவது வந்து 24 மந்த்ஸ் Months. போஸ்ட் கிராஜுவேட்க்கு வந்து 18 மந்த்ஸ் ஆக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 5 இயர்ஸ்ல வந்து முன்னாடி பிஆர் அப்ளை பண்ணலாம்னாங்க, இப்போ ஒரு 10 இயர்ஸ் ஆக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ் குவாலிஃபிகேஷன், இது மாதிரி நிறைய ரூல்ஸ் இமிகிரேஷன் சேஞ்சஸ் வருது. இந்தியன்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கு? அதாவது வந்து இது வந்து ஐ மீன் லைக் பிகாஸ் இட்ஸ் கோட் பி, இது வந்து லண்டனை பேஸ் பண்ணி பண்றாங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இது வந்து அதர் சம் ஆஃப் த அதர் ஐ மீன் லைக் பிளேசஸ் லைக் ஸ்காட்லாண்ட்லாம் அதை வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. வாட் இஸ் ஆக்சுவல் சினாரியோ? ஆப்வியஸ்லி சார். என்னன்னா இப்போ இந்த இது வந்துட்டு ஒயிட் பேப்பர் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு எக்ஸிஸ்டிங் இப்போ இங்க இருக்க இந்தியன்ஸ்னு இல்லை இன்டர்நேஷனல்ஸ்க்கு என்ன ஒரு பயம் அப்படின்னா இது வந்துட்டு இட்ஸ் கோனா அஃபெக்ட் த எக்ஸிஸ்டிங் பீப்புள் ஆர் நாட். இப்போ புதுசா வர்றவங்களுக்கு வந்துட்டு இட் கோனா அப்ளை ஃபார் தேம். எங்களுக்கு வந்துட்டு அப்ளை ஆகுமா? ஏன்னா தே கிவன் அஸ் கமிட்மெண்ட் லைக் 2 years is a post OPD visa. அது வந்துட்டு அப்ளை ஆகுமா என்னன்னு இன்னும் தெரியல. ஆனா எவ்ரி ஒன் ஆர் worrying about that, like it's gonna apply to us or it's gonna apply for the new ones. இன்னொன்னு என்னன்னா அந்த white paper, it is just a white paper, it is not yet confirmed. அது வந்துட்டு they gonna sign in September I guess, I'm not sure. அதே மாதிரி ஸ்காட்லாண்ட்ல என்ன ஒரு இதுனா இப்போ இந்த ஒயிட் பேப்பரை வச்சு ஸ்காட்லாண்ட் what they are saying is like இந்த மாதிரி ரூல்ஸ் எங்களுக்கு வேண்டாம். என்னன்னா இப்போ லண்டன்ல பாத்தீங்கன்னா they have lot of population. இங்க ஸ்காட்லாண்ட்ல when compared to London it is very low. இங்க ஒரு ரூல்ஸ் இந்த மாதிரி ஒரு they have dilemma like நம்ம இந்த மாதிரி எங்களுக்கு people வேணும். அதனால they are not agreeing with the white paper. What they are saying is like நீங்க வந்துட்டு எங்களுக்கு people வேணும், இல்லாட்டி நாங்க வந்துட்டு கிராஜுவேட் விசா முடிஞ்சக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இங்க இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து மறுபடியும் they gonna extend their visa அப்படின்னு ஒரு ஒன்னு கொடுத்திருக்காங்க. இன்னொன்னு வந்துட்டு or else we move to the European countries. I don't want to be in a part of UK. We got moved to the European country. அந்த மாதிரின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன், but I'm not 100% sure. அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. But the white paper rules, it's not completely accepted by the Scotland government. They are still refusing that, but தெரியல என்ன ஆக போகுதுன்னு. ஓகே, டேட்டா சயின்டிஸ்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கு ஸ்காட்லாண்ட்ல? நான் ரிசர்ச் பண்ண வரையும் பார்த்தா நான் வந்துட்டு லிங்க்டின்ல நிறைய பேர்த்து கூட கனெக்ஷன்ல இருக்கேன். அதே மாதிரி நான் லிங்க்டின்ல ப்ரொஃபைல் வச்சிருக்கனால எனக்கும் நிறைய நான் என்னோட ரோலை பத்தி நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு அது வந்து லிங்க்டின்ல நிறைய பேருக்கு எப்படி சர்ச் பண்ணணும்னு தெரியாது. அதுக்கு there are different categories to search. நம்ம சார்ட் அவுட் பண்ணி நான் சர்ச் பண்ண வரையும் பார்த்தா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ஆல் ஓவர் த யூகே. ஸ்காட்லாண்ட்லயும் நிறைய இருக்கு. ஏன்னா ஸ்காட்லாண்ட் வந்துட்டு இட் இஸ் ஸ்மால் வென் கம்பேர்ட் டு இங்கிலாந்து. இங்க ஸ்காட்லாண்ட்லயே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி லண்டன்லயும் நிறைய இருக்கு. ஏன்னா இப்போ நீங்க டேட்டா சயின்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஜாப்ஸ் லைக் ஜூனியர் டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா இன்ஜினியர், இந்த மாதிரி நிறைய இருக்கு. அந்த மாதிரி எந்த டொமைன் இப்போ நீங்க டேட்டா இன்ஜினியருக்கு வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் ஸ்கில்ஸ் தேவைப்படும். டேட்டா சயின்டிஸ்ட் அந்த மாதிரி நீங்க சார்ட் அவுட் பண்ணி அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் யூ வில் கெட் ரிஜெக்ஷன்ஸ். இனிஷியலி everyone don't get any mail like you are congratulations, you are selected. Initially you will get some rejections. அந்த rejections சில employer will give some suggestion about that. சில பேர் கொடுக்க மாட்டாங்க. அதை வச்சு நம்ம நிறைய ஸ்கில், ஃபர்ஸ்ட் you have a skill to apply for the job. நமக்கு எந்த ஸ்கில்லுமே இல்லைன்னா அப்ளை பண்ண முடியாது, அப்ளை பண்ணி வேஸ்ட். ஆனா நிறைய ஜாப்ஸ் இருக்கு, நிறைய நானும் சர்ச் பண்ணியிருக்கேன், நான் பொய்லாம் சொல்ல, நிறைய இருக்கு. ஆனா நம்ம கரெக்டா அப்ளை பண்ணணும், கரெக்டான ஸ்கில் நம்ம கிட்ட இருக்கணும். தட் இஸ் மெயின் திங். ஓகே, எந்தெந்த ஏரியால நீங்க ஒரு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூகே வரலாம்னா எந்தெந்த ஏரியால யூ see an opportunity? லண்டன்ல 100% வாய்ப்பு கம்மின்னு தான் நான் சொல்லுவேன், டு பி ஆனஸ்ட். ஏன்னா அங்க நிறைய பாப்புலேஷன். அங்க நான் லண்டன் ஓட்டே போயிருந்த கூட ஃபுல் ஆஃப் இந்தியன்ஸ் தான் அங்க. இதே நீங்க லிவர்பூல், மான்செஸ்டர், அங்கேயும் நல்ல நல்ல யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. ஸ்காட்லாண்ட்ல யூ கான்ட் ஃபைண்ட் மோர் இந்தியன்ஸ், டு பி ஆனஸ்ட். ஏன்னா இங்க வந்துட்டு மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஸ்காட்டிஷ், போலிஷ், இந்த மாதிரி ஃப்ளோரிடா, அந்த யூஎஸ், மெக்சிகன்ஸ், கொலம்பி, இந்த மாதிரி தான் இருக்காங்க. அதனால ஸ்காட்லாண்ட் கண்டிப்பா நான் ரெஃபர் பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு வரும்போது எனக்கு யாருமே கைட் பண்ணல என்ன. நான் இங்க வந்தக்கப்புறம் தான் எனக்கு எல்லாமே தெரிஞ்சது. நான் ஃபர்ஸ்ட் ஏன் நம்ம ஸ்காட்லாண்ட் போனோம்லாம் நான் யோசிச்சேன். அதுக்கப்புறம் இங்க வந்தக்கப்புறம் தான் இவங்க கூட எல்லாம் பேசும்போது இவங்களுக்குள்ள இருக்கும்போது ஓகே, இங்க வந்து நீங்க இந்தியன்ஸ் நிறைய பார்க்க முடியாது அதிகமா. நான் இருக்க பிளேஸ்ல நான் இருக்கிறது நிறைய பேருக்கு சிட்டியே தெரியாது. ஆனா இது வந்து ஒன் ஆஃப் த தேர்ட் லார்ஜஸ்ட் சிட்டி இன் ஸ்காட்லாண்ட், அபர்டீன் சொல்லிட்டு ஒரு சிட்டி. இட் இஸ் லைக் hidden, no one else know that. லண்டன்ல பாத்தீங்கன்னா இப்ப நிறைய
தெஃப்ட் எல்லாம் நடக்குது. ஓகே. நிறைய வந்து ஐ மீன் யா. ஸ்நாச்சிங் ஆஃப் மொபைல் ஃபோனு, கார் கியர் இது மாரி ஸ்காட்லாண்ட்லயும் இருக்கா? அந்த மாரி ஸ்காட்லாண்ட்ல எதுவுமே கிடையாது. இதுவரை எதுவுமே அந்த மாரி கேள்வி ஒரு நியூஸ் கூட வந்ததில்ல. அந்த மாரி பீப்பிள்ஸ் இல்ல. அதே மாரி ரேசிசம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ம். இங்க ஸ்காட்லாண்ட்ல நான் இதுவரையும் நான் ரேசிசம் ஃபேஸ் பண்ணதில்ல. எனக்கு முன்னாடி 2, 3 இயர்ஸ் அங்க இருக்கவங்க கூடயும் நான் பேசிட்டு தான் இருக்கேன். அவங்கலாம் கூட தான் இருக்காங்க. அவங்கள ஓகே. நான் மேபி இப்ப சேஞ்ச் ஆயிருக்கான்னு நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, "நாங்க வந்த நாள்ல இருந்து ஒரு நாள் கூட ரேசிசம் பார்த்ததில்ல. நானும் அந்த ஓகே. மாரி பார்த்ததில்ல." ஆனா ஓகே. லண்டன்ல ரேசிசம் இருக்குன்னு ஐ ஹெர்ட் தட். என் ஃபிரெண்ட்ஸே யா. சொல்லியிருக்காங்க. அதே மாரி தெஃப்ட்ங்கிற ஒரு இது இங்க இல்லவே இல்ல. Thanks for such a valuable information, Salman. Thank you so much for your all the information. Thank you so much. தேங்க் யூ சார்.